வணக்கம். ஆம், நாம் தமிழர் கட்சியோட சின்னம் கிட்டத்தட்ட முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் தெரிய வருது. செய்திகளில் நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அஹ், இது இப்போ தற்செயலாக நடந்தது இல்லைன்னு பெரும்பாலானவர்கள் நம்ம அரசியலில் விவரம் அறிந்தவங்க பேசுகிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. நான் என்னோடய உறவினர்கள்கிட்ட பேசும்போது அவங்களும் சில பேர் சின்னம் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை வச்சுருக்காங்க, சில பேர் சின்னம் கிடைக்குமான்ற கேள்வி தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு பார்வையாளராக இது நம்ம எப்படி இந்த சின்னம் தற்செயலாக முடக்கப்பட்டதா, இல்லை இதற்கான வேலைகள் சம்மந்தப்பட்டவர்களுடைய வேலைகள் எப்போது ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சும்மா ஒரு பின்னாடி போய் ஒரு அசம்ஷனில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுனாக்கா, ஒன்று இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் சர்வே மாதிரி, இன்டெலிஜென்ஸ் சர்வே மாதிரி எப்பயுமே போயிட்டே இருக்கும். எவ்வளோ மக்கள்கிட்ட, பலதரப்பட்ட மக்கள்கிட்ட எடுப்பாங்க, உளவுத்துறை அது மாதிரி எடுப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நேரடி பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எப்படி வருதுனாக்கா, இந்த வேலைகள் பெரும்பாலும் ஈரோடு கிழக்கு தேர்தல், அந்த தேர்தல் முடிவுகள்லேருந்து இதெல்லாம் நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா ஈரோடு கிழக்கில் மட்டும் நம்ம பார்த்தோம்னாக்கா 2019 நாம் தமிழர் வாங்கின வாக்கு 4.4%, 4 விழுக்காடு. அதே 21 7.7 விழுக்காடு. அப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் மார்ச் 2023 அவங்க எளிமையாக 8 விழுக்காடை தாண்டியிருக்கலாம். அப்போ அங்கே ஈரோடு கிழக்கில் 8 விழுக்காடை தாண்டியிருந்தாங்கன்னா ஒருவேளை நிரந்தர சின்னம் கிடச்சிருக்குமா, அப்படி இப்போ இதை கிடச்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது சரியாக தெரில, அந்த ப்ரொசீஜர் எனக்கு சரியாக தெரில. ஏன்னா 7.7 7.7 வாங்கினவங்க கண்டிப்பாக 8 தாண்டியிருப்பாங்க 2 ஆண்டில். ஏன்னா 19 4, 21 7.7, 23 நடக்கும்போது கண்டிப்பாக 8 தாண்டி இருக்கணும். அப்போ அங்கே முடக்கியிருக்காங்கனாக்கா, அப்போ அவங்க நிரந்தர சின்னம் கிடைக்க விடமா பண்ணணுன்ற சதி இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. தெரியல, அது நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியாது, கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ண முடியாது. ஏன்னா இது எப்படி தெரிய வருதுனாக்கா, சும்மா நான் தற்செயலாக ஒரு நம்பர்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது அதை நான் சொன்ன மாதிரி 2019 4 விழுக்காடு, 21 7.7. அப்போ இன்னும் ஒரு 0.3% அவங்க எடுத்திருந்தாங்கன்னா 8 தாண்டிட்டு இருப்பாங்க. மார்ச் 23 ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன்லேயே தாண்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க தாண்டல் உண்மையிலேயான வாக்கு விழுந்த வாக்குகள் தாண்டலையா, இல்லை முடக்கப்பட்டார்களா அப்படின்றது தெரில. ஒரு கோயின்சிடென்ஸ், நம்பர் 800 கோயின்சிடென்ஸ் எல்லா இடத்துலையும் வருது. எப்படின்னாக்கா, டோட்டலாக நாம் தமிழர் வாங்கின ஓட்ஸ் 10,817, போஸ்டல் ஓட் 10 ஓட்டு 10,827. அது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸில் 6.35%. ஆனால் அந்த எலெக்ஷனில் ஒரு அசம்ஷனில் நம்ம ஒரு 8% அவங்க எடுக்கணும்னு பார்த்தாக்கா, இன்னும் ஒரு 2,800 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னா 8% வந்திருக்கும். அதுலேயும் ஒரு 800 சிம்பிளன்ஸ் வருது பாருங்கள். 10,817 10 போஸ்டல் ஓட்டு, 10,827 மொத்த ஓட்டு. இன்னும் ஒரு 2,800 ஓட்டு 818 வாங்கியிருந்தாங்கன்னா 8 விழுக்காடு வாங்கிடணும். இன்னும் ஒரு கோயின்சிடென்ஸு, 2021 அவங்க வாங்கின வாக்கு 11,629. 11,629 அதை விட அதிகமாக இந்த தேர்தலில் வாங்கியிருந்தாங்கன்னா 8% ஆகிருக்கும். ஆனால் 2021க்கும் 23க்கும் டிஃப்ரென்ஸு 802 ஓட்டு. அப்போ பாருங்கள், 2,800 ஓட்டு இன்னும் அதிகம் வாங்கியிருந்தாங்கன்னா 8% நாம் தமிழர் தாண்டியிருப்பாங்க. ஆனால் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எப்பயுமே 4லேருந்து 7.7 போனவங்க இன்னும் ஒரு 2,800 ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா 8 தாண்டியிருப்பாங்க. அப்போ 800 தான் போன ஓட். 2021லேருந்து 23க்கு 800 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இது தற்செயலாக நடந்த மாதிரி தெரியல. எப்படி அந்த 800 நம்பர் கோயின்சிடென்ஸாக எல்லா இடத்துலையும் வருதுன்றது எனக்கு தெரியல. ஸோ 8% அப்போ ஈரோடு கிழக்கில் அவங்க வாங்கியிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு நிரந்தர சிம்பல் இப்போ கிடச்சிருக்குன்ற ஒரு நிர்பந்தம் வந்திருக்கும். ஸோ இந்த பிளான் மேபி அங்கேருந்தே ஆரம்பமாக இருக்குமா அப்படின்றத விசாரித்து பார்க்கணும். இதில் இப்போ டேட்டா ரவுண்ட் வைஸ் டேட்டா இருக்குது. கிட்டத்தட்ட ஐ திங்க்
நான் பார்த்தேன். ஈரோடு கிழக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 10-15 ரவுண்ட் வைஸ் டேட்டா இருக்குது. அந்த ரவுண்ட் வைஸ் டேட்டாவில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருக்கான்னு ட்ரெண்டு கண்டுபிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. பட் அது பார்த்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் ஆனால் இந்த பிளான் அப்போ நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இது நடந்தது மார்ச் மாதம். ஆகஸ்ட் மாதம்தான் ஒரு ஒரு வெர்பல் ஸ்பேட் நடந்திருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பார்த்துருக்குறவங்க. 30 ஆகஸ்ட் 2023 தான் அண்ணாமலை வெர்சஸ் சீமான் வெர்பல் ஸ்பேட் நடந்திருக்கும். சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நீ வந்து என்னோட ஒரு விழுக்காடு அதிகம் வாக்கு வாங்கிட்டீங்கனாக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து அண்ணாமலை ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பார், 1% என்ன 30% நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு. ஸோ மார்ச், எக்ஸாக்டாக மார்ச், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் இந்த ஸ்பேட் நடக்குது. சப்சிக்வெண்ட்டாக வந்து ஜான்வரி, பிப்ரவரி இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரேட்ஸ் நடக்குது. இப்போ அப்போ டிசம்பர், அதுக்கு முன்னாடி டிசம்பரில் இந்த சிம்பிள் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச்சில். அப்போ ஸோ என்னுடைய சஸ்பெஷன் என்னென்னா, மார்ச்சில் ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 8% தாண்டியிருக்கிறாங்க நாம் தமிழர். அதில் ஏதோ பண்ணி தான் வந்து 6.35 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பர்மனெண்ட் சிம்பிள் கொடுக்கக்கூடாதுன்றது ரீசனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்த தொடர்ந்தியான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக போயிருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை அவங்க 8% தாண்ட போகிறாங்கன்ற வியூஸுமே கண்டிப்பாக எல்லா ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல்லேருந்து எல்லா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸும் போயிருக்கும். அதுக்காக தான் நடந்த பிளான் தான் இது எல்லாமேன்றது பெரும்பாலான அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு, அரசியல் பார்க்குறவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த சீக்வென்ஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஐ திங்க் அட் த மோஸ்ட் ஈவன் ரியல் ஓட்ஸை கவுண்ட் பண்ணுறாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது. இவிஎம் மேலே பலதரப்பட்டமான சந்தேகங்கள் வருது. இன்றைக்கி ஒரு வீடியோ ட்விட்டரில் சர்க்குலேட் ஆச்சு. எங்கேயோ திங்க் பீகார்லேயே இல்லை உத்தரப்பிரதேஷ்லேயோ தெரில, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ரோட்லேயே வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனில் அவங்க வந்து 2 தடவை ஏதோ சிம்பிள் வந்து வாழைப்பழ சின்னத்துக்கு வந்து அந்த வாக்குப்பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அதில் விவிபேட்டோட ரிசிப்ட்ஸில் ஒன்றுத்தில் வாழைப்பழமும் ஒன்றுத்தில் வந்து ஐ திங்க் ஆப்பிளும் வருது. ஸோ இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்குது. இது வந்து இப்போ இந்த இந்த சின்னத்தை முடக்கிறவங்க ரிசல்ட்ஸில் வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்றது உறுதியாக தெரியல. ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ப்ராசஸ் தான் இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் பார்க்கும்போது. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.